இது விளம்பரம் அல்ல. வாகனத்தில் செல்லும் பொழுது மற்றும் ரோடை கிராஸ் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக கடந்து செல்லுங்கள். பொதுமக்களுக்கு வேண்டுகோள். லாரி விபத்தில் மூளைசாவு அடைந்த நபரின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் ஆகியவற்றை வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த நோயாளிகளுக்கு பொருத்தி ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை மருத்துவ குழுவினர் சாதனை படைத்தனர். இதுகுறித்து மூலக்குளம் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனை சேர்மன் டாக்டர் முருகேசன், துணை சேர்மன் டாக்டர் சத்யவேணி, மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் வெங்கட்ராம் ஆகியோர் இன்று நிருபர்களிடம் கூறுகையில், கடந்த சில நாட்களுக்கு முன்பு திண்டிவனம் அருகே ஏற்பட்ட விபத்தில் ராமு வயது 55 என்பவர் படுகாயமடைந்தார். அவர் மேல் சிகிச்சைக்காக ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டார். அவருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. திடீரென அவர் மூளை சாவடைந்தார். அவரது உறுப்புகளை தானம் செய்ய ராமு வீட்டார் முன்வந்தனர். இந்நிலையில் அவரது உறுப்புகளை மாற்று அறுவை சிகிச்சை கமிட்டியினர் இதுகுறித்து ஆலோசனை நடத்தினர். பின்னர் ராமுவின் சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது. அதன்படி நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு மூளை சாவடைந்த ராமு உடல் உறுப்புகள் வெற்றிகரமாக அகற்றப்பட்டு 2 சிறுநீரகங்கள், ஒன்று ஒரு ஆணுக்கும் மற்றொன்று ஒரு பெண்ணுக்கும் வெற்றிகரமாக பொருத்தப்பட்டது. கல்லீரல் புதுச்சேரி MGM மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்து முடித்த டாக்டர் முருகேசன் தலைமையிலான மருத்துவ குழுவினர் டாக்டர் வேல் அரவிந்தன், டாக்டர் அருண், டாக்டர் ரஹீனா, டாக்டர் சிவராஜ், டாக்டர் ரத்னவேல் காமராஜ், டாக்டர் ஜெயராம் மற்றும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர்கள் பிரதீப் குமார், செல்வமுருகன் ஆகியோர் பாராட்டப்பட்டனர். இதுவரை ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையில் 25 உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி தனியார் மருத்துவமனை வரலாற்றில் மூளைச்சாவு அடைந்த நோயாளியின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு 2 பேருக்கு ஒரே நேரத்தில் பொருத்தப்பட்டது. இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மருத்துவமனை பொது மேலாளர் ராமலிங்கம், தலைமை நிர்வாக அதிகாரி அப்துல் உள்ளிட்டோர் பலர் உடனிருந்தனர். இந்த பிரஸ் மீட்டுடைய செய்தி என்னன்னு சொன்னா, இன்னும் ஒரு தடவை நம்ம கெடாவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். அதாவது பிரெயின் டெட். நேற்று நைட்டு அவருடைய 2 கிட்னியுமே நமக்கு டிரான்ஸ்பிளான்ட் இங்கே பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பேரு ராமு. 55 வயசு. ஒரு 3 days முன்னாடி ஆக்சிடென்ட் ஆகி முடிப்பாக்கம் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காரு. அங்கிருந்து ஹையர் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரி வந்தார். இங்கே வந்ததுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தோம்னா அவர் பிரெயின் டெட்டாக இருந்தார். பிரெயின் டெட் ஆனதும் அப்புறம் இது மாதிரி அவங்களை மோட்டிவேட் பண்ணணும், நீங்கள் ஏதாவது ஆர்கன்லாம் டொனேட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் கிட்னி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. கிட்னி மட்டும் இல்லை, மற்ற ஆர்கன் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனாலும் ஏற்கனவே நடந்த விபத்தில் லங்ஸில் ஏற்பட்ட காயம், அதை ஒட்டி ஹார்ட்டு, மற்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கிறதால மற்ற ஆர்கன் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஃபிட்டாக இல்லை. அதாவது நுரையீரல், ஹார்ட்டு போன்ற ஃபிட்டாக இல்லை. ஃபிட்டாக இருந்தாலும் பார்த்தோம்னா 2 கிட்னி, லிவர், இந்த 2 கிட்னிக்கான ரெசிபியண்ட்டை நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டரில் இருக்கோம். அந்த ரிஜிஸ்டர் படி 2 பேர்த்துக்கு நம்ம கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம். லிவர் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற MGM ஹாஸ்பிட்டல் 2 பேருக்குமே சர்ஜரி முடிஞ்சு நல்லா இருக்காங்க. டோனரும் போஸ்ட்மார்ட்டத்துக்காக மதுரை மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க. அது கிளியர் பண்ணிடுவாங்க.
2 பேர் டிரான்ஸ்பிளான்ட் வச்சு ஏதாவது கிட்னி ரெசிபி யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு அம்மா ஹேமலதான் சொல்லிட்டு அவங்க லோக்கலில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் ஒரு டாக்டர் ஆக்சுவலாக 2 பேருக்கும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். டவுட் இருந்ததுன்னா கேட்டுருக்கேன். 25 கிலோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் வந்து 4 வந்து இது மாதிரி பர்சன்டேஜில் பார்த்தோம்னா லைவ் வெர்சஸ் பிரைன் டெட்னு பார்த்தோம்னா ஒரு 16%, 16% ஆஃப் தி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் வந்து பிரைன் டெட்ல இருக்குது. மீதி வந்து லைவ் டோனர்ஸ். இது வரைக்கும் 25 பண்ணியிருக்கிறோம் ஹாஸ்பிட்டலில். ஒரே நாளில் நம்ம ஹாஸ்பிட்டலில் 2 பேர்த்துக்கு ஒரு பிரைன் டெட்லேருந்து பண்ணியிருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் டைம். ஒரே நாளில், அதாவது நைட்டில், சண்டே நைட்டில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமான விஷயம். அது உங்களுக்கு தெரியும். அது ஒரு சம்திங் ஸ்பெஷல். இது இல்லாமல் வந்து லைவ் டிரான்ஸ்பிளான்ட் பார்த்தோம்னா 4 தடவைக்கு வந்து நம்ம மேலே 2 பேஷண்ட்டுக்கு பண்ணியிருக்கோம். இப்போ 25 டிரான்ஸ்பிளான்ட் டோட்டல். ஆமாம், முக்கியமாக அந்த மாதிரி பிரெயின் டெட்ல இருந்து மக்கள் வந்து டொனேட் பண்ணுறதுக்கு முன் வரணுங்கிறது தான், ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்.